பார்த்து வரியா சார்? வா பயங்கரமாக இருக்குது. எப்போ இந்த இடத்துக்கு வந்தேன். ஆமாம் உள்ள அந்த சைக்கோ இருப்பானோ தெரியலையே, என்னன்னே தெரியல. இல்லை இங்கே என்ன இருக்குன்னே தெரில. ஆக்சுவலாக வந்து பேயா சைக்கோவா 2ஆம் கட்டமாக தான் நம்மனே போக வேண்டியதாக இருக்குது. மாரியா சார்? எப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் வைக்கிற ஜாடி தானே ரியாஸு? விளக்கு வைப்பாங்களே, ஏற்றி வைப்பாங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது. பயங்கரமாக தான் இருக்குது. பா கண்டிப்பாக இதுவே பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி தான் இருக்குது. பாரு வேறு எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. கீழே பார்த்து வாரியாஸு. ஸோ முடிஞ்சளவு சேஃப்டியாவா அமுங்குதுடா இந்த மண். அது பாம்பு ஓட்டையாக கூட இருக்கலாம். சின்ன பாம்பு ஏதாச்சும் பூந்துட்டு வரும். பார்த்து கீழே பார்த்து வை. ஏதோ சவுண்டு வருதுல்ல டிஃப்ரெண்ட்டா. அங்கே ஒரு கேணி இருக்குது பாரு, தெரியுதா? உடச்சி வச்சுருக்கானுங்க. எப்போ இதெல்லாம் பொக்கிஷன்டா இந்த இடம்லாம். ஏன் இப்படி அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. இந்த இடத்தெல்லாம் பாதுகாக்க வேண்டிய விஷயம். போ உள்ள டே எவ்வளோ அடி ஆழம்டா அந்த கேணி. அந்த காலத்து கேணி போலடா. ஒரு தடவை 400 அடி 300 அடி இருக்கும் போல ரியாஸு. இப்போலாம் பாரு கேணியே இல்லை. ஹலோ, ஊரில் யாருனாவது இருக்கீங்களா? டேய் பார்த்து வா. இதுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த பாரு இவ்வளோ பெரிய குழி இருக்குன்னா அது ஏதாச்சும் விலங்கா கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பாம்பு இந்த இடத்துல ஹீட்டுக்கெலாம் நிறையா வந்து உட்காந்துருக்கும். எங்கே சேலை அதான் அந்த சைக்கோ இந்த மாதிரி பண்ணியிருப்பானா என்னன்னே ஒன்றுமே புரிய மாட்டேதே. அந்த காலத்து இடம்னா அப்பா எப்போ வந்தது, எப்படி ஆயிடுச்சு இடம். பார்த்து எஸ் சேஃப்டி. சேலை எப்போ எவ்வளோ இல்லீகான விஷயம்லாம் இருக்கு. கண்டிப்பாக. இது என்ன அது இந்த பாரு, இது ஒரு சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி தான் இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே போய் கண்டிப்பாக அந்த கயிறே பாம்பு மாதிரி தான் இருக்குது. ஏய் எப்படி போட்டிருக்காங்க பாடுறா. எதை இதையா தெரியலையே. சம்திங் எதுக்காச்சும் கூட அடைச்சிருக்கலாம். பா உள்ள ஓட்டை, இங்கே ஒரு இது எல்லாத்தையும் அதுதான். அதே தான் இங்கே அதான் ஏதாச்சும் வந்து ஹோல் நோண்டி வச்சுருப்பான். இல்லைன்னா ஏதாச்சும் சம்திங் சரிஞ்சிருக்கும் மழை புயல்னால்.
இங்கே ஏதாச்சும் அமானுஷமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடி வரலாம். டேய் இது என்னடா ஊசியாடா? அது இவ்வளோ இன்ஜெக்ஷன் போதை ஊசியாது? அதான் ஏற்றிட்டு இருந்திருப்பானோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் அப்படியே இருக்குது பார்த்தியா? இப்போ வேற வச்சு சம்திங் வருவாங்களோ, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லீகலான விஷயம். எனக்கு அந்த செருப்பு பார்த்ததுலேருந்தே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்து வா. அவனாச்சும் பதுங்கி இருந்து நம்மளை இதாக என்ன வேணாலும் பண்ணிடலாம் ரியாஸு. இது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து நோட் பண்ணோம். வீடியோ எடுக்க பெரிய விஷயமே இல்லை. நம்ம என்ன வேணாலும் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் நம்மளுக்கு மெயின். சம்திங் ஏதாச்சும் நடந்துடுச்சுன்னா வச்சுக்க, நம்ம அதில் இந்த இடத்துல விட்டு வெளியே போகிறோமான்னு தான் டவுட்டு. இந்த இடத்துல ஏதாச்சும் அமானுஷமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என் கண்ணு முன்னாடி வரலாம். இப்போ எப்படி கட்டி வச்சுருக்கானுங்க ஆர்கிடெக்சர்னா அவங்க தான்டா. டேய் இதெல்லாம் வவ்வால் எச்சம் தானே ரியா சார்? வவ்வால் எச்சம். முட்டை இங்கே பாரு என்னென்னமோ இருக்குது. பெயிண்ட் ப்ரஷ்ஷு, எவ்வளோ லேடிஸ் துணி. ரெண்டா இல்லீகல் விஷயம்லாம் பண்ணியிருப்பானே தெரியல ரியாஸ். இல்லை அவன் தான் அடிச்சே கொண்டுட்டானுங்கன்னு சொல்கிறானுங்களா? அடித்து கொண்டுட்டானா உயிரோடு இருக்கானு தெரியல. இந்த இடத்துல அம்மா பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஃபைண்ட் அவுட் தெரிஞ்சிடும் வாங்க. அது எனக்கும் இதாக இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் அந்த மன்னரோட ஆத்மாவை, ஸோ மன்னரோட சமாதியை வந்து இங்கே நிறைய ஆத்மா வந்து பாதுகாத்துட்டு இருக்கீங்களாமே, அது உண்மையா? ஆக்சுவலாக ஏதோ ஒரு ரூமில் தான் அந்த மன்னரோட சமாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னே தெரியல ஆக்சுவலாக, அது டவுட்டாக தான் இருக்குது. இது என்ன? இது என்னடா டி பெட்டிரோ? பாம்பா? டேய் தள்ளு 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 உள்ள போய் பாருங்க பாரு. என்னடா உள்ள பாம்பு தோல் மாதிரி சத மாதிரி இருக்கா? உண்மைதானா? பாம்பு பார்த்து கிடக்கா? இரு ஃபஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு பட்டியாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் அப்படிக்கிறேன். இந்தா இதை மட்டும் கூட லைட் வச்சு. என்னடா இது கையெல்லாம் திரிச்சு வச்சிருக்கான்? எதுவா? என்ன பார்த்து பயமாக இருக்குடா. இப்படி திறக்கணுமா? பார்த்து தர பாம்பு மாதிரி இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லை. இவ்வளோ சத்தத்தில் வந்திருக்கும் பாம்பு. பாம்பாக இருந்தால் வந்திருக்கும். பொக்கிஷன்டா அதெல்லாம். இதை பார்த்து தான்டா பாம்போட தோல் மாதிரி தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. பாம்பு தோல் மாதிரி இருக்கு. இதை பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே பாம்போட தோல் மாதிரி. பாம்போட வரி மாதிரியே இருக்கு பாரு. அதே தான். இந்த இப்போ இங்கே ஒரு பெட்டி இருக்கு உள்ள. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கலாமா? இல்லைடா ஒன்றும் இல்லைடா. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை பண்ணிட்டு போகிறேன். போ இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சா. ஆமாம் டே டைமில் வர கூட இப்படிலாம் இல்லைடா. நைட் டைமில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. தவக்கலை நல்ல வேலை பாம்பு மாதிரியே இருந்துச்சு. ரியாஸ் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே வா. நைட் விஷன் மாறிடுச்சா? இப்போ இது நைட் விஷன் மோடில் போட்டுக்க. ஸோ வந்து ஏன்னா ஒவ்வொரு இதுலேயே தெரியக்கூடாதுல்ல, அதுதான். உள்ளே போய் ரியாஸு நீ அந்த டோர் வழியாக வா, நான் இந்த டோர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன்.
ஓகே. ம், ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் வரேன். என்னடா என்னது? என்னடா கருப்பு கலர் பூனிச்சா? ஆமாம். என்ன பூனிச்சு? இங்கே என்னமோ தொங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா, திடீர்னு பார்த்தா மேலே டக்குன்னு பறந்துருச்சுடா. ரெக்கார்ட் ஆயிருக்கா? ரெக்கார்ட் ஆயிருக்குடா. காமி பார்ப்போம். ஆடுறா. என்ன அது? லைட்டை குறைக்கிறேன். இந்த இடத்துக்கு தானடா. என்ன அது? இந்த இடத்துக்கு தான் ஏதோ நினச்சி தெரிஞ்சா? தெரிஞ்சிச்சுடா. கருப்புல தொங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா டக்குன்னு பறந்துருச்சுடா. பறக்குதா? ஆமாடா. இன்னும் பொய்யா சொல்ல போகிறேன். போயிரு, காமி காமி. இது ஒரு என்னடா அது? தெரியுதா இல்லையா? எங்கே ரீவைண்ட் பண்ணு. என்னது இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? பார்ப்ப இன்னைக்கு என்ன தூக்கி வரி போட்டுச்சுடா. தெரியுதா? இங்கே பாரு எப்படி போது போடுறா. என்னது அது? தெரியலடா, என்ன ஆச்சுன்னு தெரியல. டேய் என்னடா அது? டேய் இவன் பறந்து போகுதுடா. கருப்பு கலர் பறந்து போனுச்சா? கருப்பு கலர். ஆமா. என்ன பண்ணுச்சு? இங்க என்னமோ தொங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா, திடீர்னு பார்த்தா மேலே டக்குன்னு பறந்துருச்சுடா. ரெக்கார்ட் ஆயிருக்குடா. ஓகே ரியாஸு, அது கன்ஃபார்ம் தான். நம்ம வந்து ஃபுட்டேஜ் போடும்போது நம்ம கண்டிப்பாக நான் செக் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த இடத்துல ஏதோ அமானுஷமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னே கன்ஃபியூஸாக இருக்குது ரியாஸு, உண்மையிலேயே. வா அந்த சைடு அப்படியே போவோம். என்னது இது? இது இப்படி கேமரா ஒரே நிமிஷம். இப்போ நைட் விஷன் வாங்குற இரு நீ லைட்டை வச்சிருக்க. இந்த இடத்துல ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் நைட் விஷன் வச்சுட்டு அந்த இடத்துல நான் மட்டும் போய் பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நைட் விஷன் வேணாம்டா. நீ தான் லைட் அடிக்கல, அப்புறம் ஏன்டா பயம் எனக்கு? நீ தான் லைட் அடிக்கிறீல்ல, பார்த்துக்குவோம். என்ன கையில் தான் முடிச்சுக்கணும். சரி ஓகே. மைக்கு ரிமூவ் பண்ணிக்க வேணாலும். ரெக்கார்டில் தானே இருக்குது. ரெக்கார்டு தான். நிறைய சவுண்டு கேட்குது, நான் பார்த்துட்டு வரேன். ஓகேவா? இங்கே பாரு, ஏற்கனவே நம்ம மேலே ஒன்று பார்த்தேன். நீ பார்த்தியா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. நைட் விஷன் வீடியோவில் நீ பார்த்துருக்க. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தான் லைட் அடிக்கலாம், லைட்டை மட்டும் அடிச்சு நான் நைட் விஷன் வீடியோவில் பார்த்தடா. சேஃப்டா டேய். நைட் விஷனே மாறலடா. லைட் அங்கே திருப்பி மாறிடுச்சா? யாவது டக்குன்னு கூப்பிடுறா. எங்கதானே அந்த உருவத்தை பார்த்தோம். மேலே தானே சவுண்ட் கேட்குது. எப்பவும் அமானுஷமான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கூட எங்களுக்கு வந்து ஏதோ சும்மா விளையாட்டு தான் நான் அதோ நினச்சேன். ஏன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நான் டைரெக்டாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் நைட்டு இந்த மாதிரி ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது உண்மையிலேயே நடக்கிறத பார்த்தா. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அங்கே நான் என்ன பார்த்தேன்ட்டு. நான் ரியாஸ்கிட்ட கூட சொல்லலை, சொன்னால் ஏதாச்சும் இதாகிடுவான்ட்டு. என்னடா தானே அது கீழே விழுதுடா. பாத்துடா, நிக்காதுடா. அது அந்த காலத்து கட்டுறா. பாத்து தள்ளி விட கீழே தான் விழுது.
கீழே விடுதுன்னா நீ வந்து இரு, ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லடா என்ன எப்படின்னு தெரியல, கீழே விழுந்துச்சு. இல்லை அந்த இடம் வந்து கண்டிப்பா குடிமானமே இருந்திருக்காது. ஆக்சுவலா அந்த காலத்து கட்டுறதுனால குடிமா நீ அந்த இடத்துல வரும்போது உன் ஷோல்டர் கூட தட்டி இருக்கலாம். ஏண்டா டே அது எங்க இருக்கு, நான் எங்க இருக்கு, ஷோல்டர் தட்டுதுங்கிற. நைட்டிஷன் பிடிக்கும்டா, கேமரா தான். அது எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன்னு நீ எது தட்டி விடுங்க. லைட்டை பிடிக்கும். லைட்டையே பார்க்க முடியல ரியாஸ். இப்போலாம் கண்ணெல்லாம் ரொம்ப கூசுதுடா, வலிக்குதுடா. எப்படி ஐயோ நானே பயந்துட்டேன்டா. எப்படி விழுந்துச்சு தெரியுமா? ஏய் எவ்வளோ விழுந்ததுல என்ன என்ன நீ, ஆனால் எப்படி விழுந்துச்சுன்னா சரியா தெரியலடா. அது இவ்வளோ நேரம் சும்மா தானே. யார் அது? வந்துட்டானா? ஒரே ஒரு நிமிஷம் மயக்க மாட்டேங்கிறேன். சவுண்ட் அது வா வா வா. மேலே யார் அது இருக்காது? அந்த செருப்பு இருந்துச்சு, அதையும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன மைக் அலௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. பக்கத்தில் கேட்குதுல? ஆமாம். தெரியல, என்னமோ மைக் அலௌன்ஸ் பண்ணாமல் கேட்குது. ரியாஸு பார்ப்போம் ரியாஸு. ஸோ ஏதாச்சும் வந்து வேலைக்கு ஆகலைன்னா ஒரு ரிச்சுவல் பண்ணி விட்ருவோம், சின்ன ஒரு ரிச்சுவல். ஓகே பார்த்து வா. அப்பா எவ்வளோ இந்த படியெல்லாம் ஏறவே முடியலடா இந்த காலத்துலலாம். குப்பை கட்டிடுடா. இங்கே தானே பார்த்தாத கரெக்டாக இதுலேருந்து தானே பார்த்து. இங்கெல்லாம் அட்டையாக இருக்குது பாரு. இங்கே கரெக்டாக இதுலேருந்து அப்படியே மாதிரி ஜம்பிங் தானே இருக்குதா? அது என்னன்னு தெரியல, சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. மைக் அலௌன்ஸ்மெண்ட் பக்கத்தில் கேட்குதுடா. ஏதோ நினைக்கும் பார்த்து. ரியாஸு இதையா தெரியல, நீ இங்கே இரு, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வராது, நிறைய அட்டைலாம் இருக்குது. வராத 2 பேர் போக முடியாது, ஒரு ஆளாச்சும் ஏறி வந்துடலாம். என்ன இருக்குன்னு நிறைய அட்டை இருக்குடா. கையை வைக்கிறதே பார்த்து தான் வைக்கணும் போல். ஏதாச்சும் நான் கூப்பிட்றேன். இதுக்குள்ளே தான்டா அந்த இது இருக்குது சொல்கிறேன்ல, அந்த கோவில். ஓ பயமாக இருக்குடா. உள்ள யார் அங்கே நிற்கிறது? ஏய் யாரோ நிற்கிறாங்கடா உள்ள. தெரியுதுடா. ஏய் இது அந்த பாதை இல்லடா, இது அந்த இது. உள்ள போவாத. அந்த கோவில் ராரியாசு, அந்த பொக்கிஷம், கோட்டையோட கோவில். இது சுரங்க பாதைன்னு நினைக்கிறேன் ரியாஸ். ஐ திங்க் நீ வராத, நான் ஒரு ஆள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் நான் சமாளிச்சிடுவேன்.
இல்லைடா ஒன்றும் சுரங்க பாதெல்லாம் இல்லை. ஆனால் வித்தியாசமாக ஏதோ இருக்குது. உன்னால் வர முடியுமா ரியாஸு? வா. பார்த்து பார்த்து, பாம்பு இருக்கும் இங்கே. போ, அந்த காலத்து ஆர்கிடெக்சர் தான் இருந்தாலும் அமானுஷமான விஷயங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த கட்டிடக்கலை என்னை வியக்க வைக்கிறது. உண்மையிலேயே இந்த இடத்துல இப்படிலாம் கட்ட முடியுமா? இது உள்ளதான் என்ன இருக்குன்னு அங்கதான் ஒரு உருவத்தை பார்த்தேன். பயமா இருக்கு. இந்த இங்கே தான் நிற்கிறேன். டே ரியாஸு பார்த்து. பார்த்து இதெல்லாம் குதிச்சோம்னா அவ்வளோதான். உனக்கு டாட்டா சொல்லிட்டு எனக்கு டாட்டா சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். வேறு வழியே இல்லை, காப்பாற்றவே முடியாது. பகலில் தான் வரணும் காப்பாற்றணும்னா. கோவில் இதுதான். ஐயாசே நைட் விஷன் கீழே வை. டே அம்மன் சிலடா, இந்த இடத்துல தோண்டு புது புது விஷயங்கள்லாம் கிடைக்குது. இதெல்லாம் அழிய உண்மையிலேடா, இதெல்லாம் அழியவே விடக்கூடாது ரியாஸு. இதெல்லாம் எப்படியாச்சும் வந்து இந்த வீடியோ வந்து இதெல்லாம் அழிய வேண்டிய இடமா அது? இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சேருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம். ராஜராஜன் சோழ கட்டின பெரிய கோயில் மாதிரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டின மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி இதெல்லாம் வந்து அழிய வேண்டிய ஒரு இடம் கிடையாது. இது வந்து ஒரு பொக்கிஷம், பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் இடம். என்ன ரியாஸு? பூட்டி வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கே தெரியல. ரொம்ப பழமையானதுல கைஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே வர வர வந்து அவ்வளோ வந்து அமானுஷமான விஷயங்கள் இருந்தாலும் எங்கே தெரியவே இல்லை. பக்கத்தில் வா. அமானுஷமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசாக இருக்குது. போக போக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் அம்மன் சிலை. இது அம்மன் சிலை என்னன்னு தெரியல. அந்த காலத்து கட்டிடக்கலையை பாருங்கள். வரதுக்குள்ள போகும்போது நாங்கள் ஒன்றும் இல்லை, நான் இதுக்கும் மேலே இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் அந்த காலத்தில் இதை கண்டிப்பாக உள்ளே இப்போ அடைச்சி வச்சுட்டாங்க. இந்த வந்து ஆனால் திறக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப செடியெலாம் வளர்ந்துருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடினா எவ்வளோ நீங்களே நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துல முடிஞ்சால் உள்ளே போய் காமிக்கிறேன். இல்லைன்னா நான் வந்து இந்த இடத்துல என்னடா இருந்தாலும் பரவாயில்ல. ரியாஸ் கேமரா ஆப்ரேட் பண்ணுவான். நான் அந்த இடத்துல மட்டும் என்னன்னு போய் மட்டும் காமிச்சுக்கிறேன். ரியாஸ் நீ நைட்டு என்ன பண்ண போகிற? அதையாவது சொல்லு. ரொம்ப ரொம்ப இது மாதிரி வந்து அமானுஷமான விஷயம் பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஏய் ஃபோட்டோ எடுக்கிற நேரமாடா அது? கீழே காட்டு. முடிஞ்சா செத்துட்டேன். அதோட ஸ்லீப்பர் தான் போட்டிருக்கேன். அம்மா நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ஏய் அப்ப ஏன்டா போற வேஸ்டா? இரு வரேன்.
ரியாஸ் அது வெளியே சுற்றி வர முடியுமா? அந்த ஓட்டை விடுது எப்படி நீட்டா? ஐயோ அப்பா, ரைட்டு தான். என்ன சார் இது பாரு, எனக்கு தெரியல. நீ ஆக்சுவலா இது வந்து என்ன சிலைன்னு சொல்லுங்க. இது வந்து என்ன ஒரு ஓவிய சிற்பி வடிவமைப்புனே தெரியல. ஆக்சுவலா அம்மன் சிலையும் இல்ல, இதுவும் இல்ல, ஏலியன் மாதிரி இருக்குடா. இது ஏலியன் முகமைப்பு மாதிரி இருக்கு பாரு. ஆக்சுவலா அதனாலதான் இந்த இது நான் பார்க்கணும்னு வந்தேன். இது கூட ஓரளவு சுத்திக்கலாம். ஐயோ அப்போ அழி ஏலியன் முக அமைப்புல இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கீழே விழுந்தா நான் செத்துட்டேன். எந்த வழியா இப்படி என்ன ஒன்றும் புரியல. தள்ளு 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 இரு வரேன். இது எப்படி இப்படி பேக் வேற அங்கேயே இருக்குடா. எங்க இருக்கு? அங்கிட்டு போய் அவங்க வழியிலே வச்சிருக்கா. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல போய் ஆகணுமா? நீ நின்று இரு வரேன். பாம்பு இருக்கும் பார்த்து. நீ அங்கேயே நின்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போட முடியாது. அதுதான் என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். உளுந்துடாத. இதுனா மனுஷங்க விஷயத்துக்கு தாண்டி வித்தியாசமாக நிறையா இந்த இடத்துல வந்து நான் உணர்றேன். அவ்வளோ இந்த இடம் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு இதுவும் பழங்காலத்து விஷயங்கள்லாம் எப்படி பாதுகாக்கணுக்கு. டேய் கொஞ்சம் காலை வச்சிருந்தா உள்ள போயிருப்பேன்டா ரியாஸ். கொஞ்சம் காலை வச்சுனா உள்ள போயிருப்பேன். அப்படியே கேமரா உள்ள என்ன பாருங்க. இதுதான்டா அந்த இது அந்த இடம் நான் சொன்னது. கேமரா கொஞ்சம் காலம் விட்டேன், நான் செத்துருப்பேன் நேரம் உள்ள போய். சத்தம் போடுறான். கேமரா உள்ள விட்டா பார்ப்போம். வந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இரு வரேன், லைட் அடியேன். நான் கீழே படுத்துக்கிறேன். இரு வரேன். வலிமை போட்டுறா. உள்ள ஒரு கோட்டை இருக்கு. கோட்டையே என்னன்னு தெரியல. இரு வரேன். கிராஸா இருக்கு. ஒரு தூண் இருக்கு உள்ள. இங்கே ஒரு டோர் இருக்கு பாரு. அதே மாதிரி அந்த கோட்டை ஷேப்லேயே இது இங்கே ஒரு டோர் இருக்கு. என்னன்னு தெரியல. பார்த்து கலவை ஒவ்வொரு இடமும் இது மாதிரி இருக்குண்டா. இப்படி போய் பார்ப்போம். லைட்டை தான் ஃபஸ்ட் எனக்கு. அது வேற பயமா இருக்கு. பார்த்து கலவை. பார்த்து கைஸ் வந்து புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். இன்னமும் வந்து ஹைட் அண்ட் பிளேஸ் விளாடுற மாதிரி. இங்கே போரு. ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய ஓட்டை. பாம்பு இருக்கும், கண்டிப்பா பாம்பு இருக்கும். ஹலோ, புதுச்சி எனக்கு வந்து உள்ள யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த பாரு பார்த்து வா, எங்கிட்டு வாங்க. ஆமாடா, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்கே இல்லடா ரியாஸ். எல்லா இடத்துலையும் ஓட்டை. அது செடியில் மறைஞ்சிருக்கு ரியாஸ். இங்கே பாரு, இந்த பாரு, இங்கே ஒரு ஓட்டை.
சொல்லு. இரு வரேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கு மேலே இந்த இடத்துல வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால இங்கே பாரு, இங்கே ஒரு மயில்ரா. மயில் பாரு. இந்தா கண்டிப்பாக வர முடியாது தான், அது எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எவ்வளோ இடத்த அதுதான் உள்ளேருந்து வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் காலை வச்சா கண்டிப்பாக சாகுதான். எஸ், இந்த கேமரா வந்துட்டு சேஃப்டிடா. டேய் என்னடா இந்தா குளிருக்குன்னு சொல்லிட்டு நீயே கீழே விழுறியாடா? டேய் நேரம் நான் பொங்கலில் போயிருக்கோம். குளிருக்குன்னு சொல்லிட்டு நீயே கீழே விழுற. வெளில போ. இதெல்லாம் இருக்கா? எடுத்துட்டு வரியா? எடுத்து வந்துக்க. நீக்கா நான் கேமரா போட்டு. ஓகே, இந்த இடத்துல எவ்வளோ அமானுஷமான விஷயங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டோம் அதுக்கெல்லாம். ஸோ இந்த இடத்துல நான் பார்த்த உருவமாக இருந்தாலும் சரி, அது என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துச்சு. ஆனால் சீக்கிரம் வா, பக்கத்தில் வேற ஒரு புதையிலே இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அழிய வேண்டிய இடமா? எனக்கு அதான் அடிக்கடி வாயில் வந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் வாடா. எங்கடா? சரி வா வா வா, வெளில போய் தண்ணி குடிப்போம் வா. இந்த இடத்த சீரழிக்கிறானுங்க சொல்ல போனால். கேஷ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த இடத்துல வந்து அடுத்து என்ன அமானுஷமான விஷயங்களை தாண்டி ரொம்ப எனக்கு த்ரில்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரிச்சுவல் பண்ணலான்னு ஐடியாலாம் இருந்தேன். பட் வந்து பக்கத்தில் உள்ள விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷன் இந்த இடம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம் வந்து உண்மையிலேயே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக அது வந்து அழிய வேண்டிய இடம் கிடையாது, பொக்கிஷம். ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மனசை வந்து தாக்கத்தை ஏற்படுச்சு பக்கத்தில். ஸோ பக்கத்தில் என்னால் போக முடியல உள்ள, இல்லைனா போக இருப்பேன். ஸோ அதான். ஆனால் அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இப்போயே சவுண்ட்லாம் கேட்குது டிஃப்ரெண்ட்டாக. அந்த உருவத்தை நான் பார்த்து மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு கொடூரமான உருவம். அந்த சமாதி இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அமானுஷமான விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது. ரியாஸு, நீ என்ன ஃபீல் பண்ணுற? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்த ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக ஸ்பாட்டு அப்படி ஒரு ஸ்பாட்டு. ஏன்னா அரண்மனை மாதிரி ஒரு ஏன்னா இது ஒன்று இருக்குது, பக்கத்தில் கோவில் ஒன்று இருக்குது. கோவிலை பார்க்குறப்பே சும்மா அப்படியே அள்ளு விட்டுச்சு. நம்ம அப்படிங்கிறப்ப அதை ரீஃப்ரெஷ் பண்ணி திரும்பி ஒரு மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் இது மாதிரி ஏதாவது ஒன்று விட்டால் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ் வந்து என்றைக்குமே வந்து அழிய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. தமிழில் கிடைக்கிற எல்லா ஒரு விஷயம் வந்து ஒரு பொக்கிஷம் தான். உண்மையிலேயே எனக்கு வந்து என்னென்னமோ நினச்சேன். ஆனால் இப்படிப்பட்ட இடம் கிடைக்குன்னு நினச்சி பார்க்கல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து பயங்கரமான ஒரு பேய் வீடியோ, அமானுஷமான விஷயம், த்ரில்லர் வீடியோ, அமானுஷமான வீடியோ, த்ரில்லர் வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய், see you from GD.